சென்னை சைதாப்பேட்டை சிஐடி நகரில் உள்ள வீட்டு வசதி வாரியத்தின் பாழடைந்த வீடுகள் போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். போதைப் பொருளுக்கு எதிராக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள், சப்ளை செய்பவர்கள் என அவர்களை கண்டறிந்து கைது நடவடிக்கை ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும், மற்றொரு புறம் சில இடங்களில் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய இடமாக மாறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை சைதாப்பேட்டை சிஐடி நகர் 4வது மெயின் ரோட்டில் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான ஒரு பாழடைந்த வீடு இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 வீடு 4 வீடுகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. குப்பை தொட்டிகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சியின் சார்பில். அந்த இடம் இடிக்கப்பட்டும் இடிக்கப்படாமலும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வீடுகளாக இருக்கிறது. இங்கு இன்று இரவு நேரத்தில் இளைஞர்கள் சிலர் போதை ஊசிகள் பயன்படுத்தக்கூடிய செயலிலும், அதே போல போதை மாத்திரைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த இடம் மாறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குடியிருப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய சென்னையுடைய ஒரு முக்கியமான பகுதி தான் சிஐடி நகர். இந்த பகுதிக்குள் இது போன்ற ஒரு செயல்பட்டு நடந்து வருவது என்பது ஒரு அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பதிவு செய்ய போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களே பல்வேறு கட்ட அதிர்ச்சி தகவல்களை நம்மிடம் தெரிவித்தார்கள். அதாவதாக இரவு நேரத்தில் சில இளைஞர்கள் அந்த இருக்கக்கூடிய மின் விளக்குகளை அணைத்து விட்டு அந்த பாழடைந்த வீட்டுக்குள் நேரடியாக சென்று மது அருந்துவது, கஞ்சா புகைப்பது, அது மட்டுமல்லாமல் போதை ஊசிகளை பயன்படுத்துவது, போதை மாத்திரைகளை பயன்படுத்துவது போன்ற செயல்களில் சில இளைஞர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், மின் விளக்குகளை அணைத்து விட்டு இது போன்ற செயலில் ஈடுபடுவதை அறிந்து அந்த பகுதி மக்கள் சிலர் இதனை கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த போதைக்கு அடிமையான இளைஞர்கள் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பது மட்டுமல்லாமல், எந்த வீட்டினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அந்த வீட்டின் மீது போதை மது பாட்டில்களை வீசுவது, அவர்களை ஆபாசமாக திட்டுவது, இது போன்ற செயலிலும் ஈடுபட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல், குறிப்பாக அந்த இளைஞர்கள் தொடர்ந்து இதே போல செயலில் ஈடுபட்டு வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையிடம் இது தொடர்பாக புகார் அளித்தால் கூட ரோந்து வாகனங்கள் அந்த இடத்திற்கு நேரடியாக செல்வது மட்டும் நின்று விடுவதாகவும், அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அப்பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல், குறிப்பாக அந்த இளைஞர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடும் போது கண்டிக்கக்கூடியவர்கள் மீது மது பாட்டில் வீசக்கூடிய செயலில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல், இவர்களை கையும் களவுமாக பிடிப்பதற்காக அந்த பகுதி மக்களே அதே இடத்தில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தக்கூடிய செயலிலும் ஈடுபட்டார்கள். ஆனால் போதையில் அந்த இளைஞர்கள் அந்த சிசிடிவி கேமராக்களை உடைக்கக்கூடிய செயலிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் காவல்துறையின் சார்பில் அதே சாலையில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேமராவையும் கூட இளைஞர்கள் சேதப்படுத்தி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் இதுவரை காவல்துறையினர் இந்த சம்பவத்தை கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வியை அந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல், இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள்.